சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். தாவீது சொல்றாரு, வருஷத்தை முடிசூட்டி வச்சிருக்கிறீர் அப்படின்றார். முடிசூட்டுறதுன்னா என்னதுன்னா, ஆளுகை கொடுக்கிறது, அத்தாரிட்டியை கொடுக்கிறார் கர்த்தர் வருஷத்துக்கு. இல்லைன்னா இப்படி சொல்லலாம், 365 நாளுக்கும் தெய்வம் அதிகாரத்தை கொடுக்கிறார். முடிசூட்டுறதுனால அதான். என்ன அதிகாரம் கொடுக்கிறாரா? நன்மையினால் முடிசூட்டுகிறீன் இருக்குது. முழுக்க முழுக்க 365 நாளும் மனுஷனுக்கு நன்மை தருவதற்காக போராடுகிறது அப்படின்றாரு. இதை மத்தேயுல சொல்லுவார். அதனுடைய நாட்கள், அந்தந்த நாட்களுடைய பாடு அது அதற்கு போதும். ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு நல்லதை கொடுப்பதற்கு அது போராடுதான். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவருக்கு முடிசூட்டுதலை பண்ணி அந்த ராஜா மூலமா நம்மளுக்கு நன்மைகளை செய்யலாமே. இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியை எடுத்து அந்த அரசியல்வாதியை அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு ஆளுகை செய்யலாமே அப்படின்னா, கர்த்தர் மனுஷனை நம்புத. எந்த மனுஷனை நம்பி அதிகாரத்தை கொடுக்க முடியாது. அதனால எந்த மனுஷனும் யாருக்கும் நன்மை செய்ய போறதும் கிடையாது. அதனால கடவுள் ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் தேவன் அபிஷேகம் பண்ணி அதுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கு, எல்லா மனுஷர்களுக்கும் இயங்குற மாதிரி ஒரு ஃபார்முலாவை தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க இன்னையில இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் வாழ போறீங்க. இந்த அனைத்து நாட்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்படிக்காய் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தெய்வம் நம்ம நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எல்லா நாளையும் நல்ல நாளா வச்சிருக்கிறார். வருஷங்கள் நன்மை மட்டும்தான் கொடுக்குது அப்படின்றதுக்கு கீழே 3 பாயிண்ட் எழுதியிருக்கிறார். அந்த 3 பாயிண்ட் படிக்கும்போது தெரியுது, நாட்களும் வருஷங்களும் மனுஷனுக்கு எவ்வளவோ நன்மை செய்யறதுக்கு போராடுகிறது அப்படின்றது தெரியுது. 1 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 வனாந்திர தாவரங்களையும் பொழிகிறது அப்படின்றது. அதாவது இங்கிலீஷ் பைபிள் எப்படி வரும்னா, வனாந்திரமான ஒரு நிலம் கூட புல் நிலமாய் மாறுகிறதுன்ற. நல்லா கேளுங்க. வனாந்திரத்துல மனுஷன் விதைக்கிறது கிடையாது, மனுஷன் நட்டுறது கிடையாது. ஆனாலும் நாட்கள் வரும்போது இந்த வனாந்திரத்தை கூட புல் நிலமாய் நாட்கள் மாற்றி விடுகிறதுன்றார். நாட்கள் தான் மாற்றுது. அந்த நாட்கள்ல மழை வருது, அந்த நாட்கள்ல பனி வருது, அந்த நாட்களுடைய தன்மையில தான் எல்லாமே இயங்குகிறதுன்றார். ஒரு நாள் வரும்போது அதோட செழிப்பு வந்துடுது, ஒரு நாள் வரும்போது உயர்வு வந்துடுது. இந்த நாட்களுக்கு அவ்வளவு அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார். வனாந்திரத்தில் அதை செய்கிறாரு, மேடுகளில் அதை மேய்ச்சலை உண்டு பண்ணுகிறார் அப்படின்றது. மேடுகளில் கில்ஸ் மலைகளில் நன்மையினால மூடப்பட்டிருக்குதுன்றார். அங்க போய் யார் மலையில ரப்பர் மரங்களையும் நல்ல நல்ல மரங்களையும் யார் நட்டி வச்சா, அங்கே யார் விதைச்சா? ஆனா அது ஒரு நாள் வரும்போது தானாகவே அது வளருதுன்றார். மலைகளில் பள்ளத்தாக்கு வேலின்றார். பள்ளத்தாக்குகள்ல மலைகளுடைய இடுக்கு பாருங்க, வேலின்னு சொல்றாரு. அங்கேயும் சொல்ற தானியங்கள் எல்லாம் தானாகவே வளருதுன்றார். இது எப்படி வளருது அப்படின்னா, கடவுள் ஒன்றும் அப்படி செய்யற கிடையாது, விதைச்சிட்டு போற கிடையாது. அந்த பொறுப்பை நாட்கட்ட கொடுத்துட்டாரு. அந்த நாட்கள் மனுஷனுக்கு எந்த வனாந்திரமும் சரி, எந்த பெரிய மேடா இருந்தாலும் சரி, மனுஷன் போக முடியாத இடமா இருந்தாலும் சரி, அந்த நாட்கள் வேலை செய்யுது. இதோடைய ஃபுல் அர்த்தம் என்னென்ன, உங்களால என்ன விதைக்க முடியாம இருந்தாலும், உங்களால எது செய்ய முடியாம இருந்தாலும், தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற இந்த நாட்கள் உங்களுடைய காலத்தை பிரகாசமாக்கும். ஆமென். என்னுடைய கருத்தின்படி நான் கெட்டு கிடக்கலாம், ஆனா தேவ கருத்தின்படி தேவன் கண்டிப்பா உங்களை இந்த வருஷத்துல மிகுந்த செல்வந்தனாய் மாற்றும். நீங்க வேலை செய்யற இடம், நீங்க தேடி நிக்கிற வேலை, ஏங்கி நிக்கிற கனவுகள் இந்த வருஷம் கண்டிப்பா கர்த்தர் செய்வார். உங்க குழப்பங்களுக்கு இந்த வருஷம் மருந்து மாறும். ஆமென். அப்ப தெரியுது, தேவன் ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு நன்மை செய்வதற்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வருடத்தை இல்லைன்னா இந்த நாட்கள் இருக்கிற நன்மைகளை, வல்லமைகளை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது, அதான் முக்கியம் இல்லையா? வனாந்திரத்துல தேவன் செழிப்பு உண்டு பண்ணலாம்,
பள்ளத்தாக்குகள்ல பயிர் நிலங்களை உண்டாக்கலாம், மேடுகளில் மரங்களை உண்டு பண்ணலாம். அதெல்லாம் ஒரு உடைய நாட்கள் வேலை செஞ்சிருது. ஆனா அந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் எனக்கு 10 மடங்கு 100 மடங்கு லாபத்தை தரும்படிக்காக இதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் அதை கொண்டு வர்றது, எனக்கு எப்படி இது நடக்கும், எனக்கு எப்படி சாத்தியமாகும், அந்த நல்ல நாளை என் வாழ்க்கையை எப்படி நல்ல நாளா ஆக்குறது, அதுதான் முக்கியம். சங்கீதம் 65:1 இருந்து 3 கோட்பாடை கொடுக்குறாங்க. இந்த 3 கோட்பாடும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணா இந்த நாட்கள் உங்களுக்காக வேலை செய்யும். யாரையும் நம்பிங்க பிரயோஜனம் கிடையாது, யாரும் தரமாட்டா. ஆனா கர்த்தர் ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாட்களுக்கு, மாசங்களுக்கு, வருஷங்களுக்கு, வாரங்களுக்கு, மணிக்கூருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த நாட்களும் மணியும் மாதங்களும் வாரங்களும் எனக்காக யுத்தம் பண்ண நான் வச்சிருக்கிறேன். ஆமென். அது பண்ணும். தேவன் சொன்ன வார்த்தை மெய்யின, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டிருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை மெய்யின, அது கண்டிப்பா எனக்கு வேலை செய்யும்னு களத்துல இறங்கி என்னைக்கு நிக்க ஆரம்பிச்சனோ அப்பொழுது எல்லாம் எனக்காக வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட்டா நிற்கும். அது எனக்கே ஆகும். நான் சொன்னா நிற்கும், நான் கட்டளையிட்டா அது ஆகும். ஏன்னா நாட்களும் மாதங்களுடைய வல்லமை எனக்கு தெரியும். என்னைக்கு இது நடக்கும், எப்போ இது வேலை செய்யுங்கிறது எனக்கு தெரியும். அதன்படி நான் வேலை செய்றேன், அது எனக்கு நடந்துரு. அதுக்கு 3 காரியத்தை சொல்றாரு. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். இந்த 3 வசனத்துல 3 காரியத்தை சொல்றாரு. கர்த்தர் சொன்னார், இதோ மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் நன்மையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுனர். அப்படின்னு அர்த்தம், பைபிள்ல எல்லாம் எழுதிருக்குது. சாபம் எழுதிருக்குது, பாவம் எழுதிருக்குது, நன்மை எழுதிருக்குது, தீமை எழுதிருக்குது. நான் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆசீர்வாதத்தை மட்டும். ஆமென். அப்ப அதனால இங்க ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி இங்க எழுதிருக்குது. 3 பிரின்சிபல் சொல்றாரு பாருங்க. 1, தேவனே சீயோனின் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது அப்படின்றாரு. தேவனே, சீயோன் அப்படின்றது தேவ சபை, தேவனுடைய ஆலயம். சீயோனில உமக்காக காத்திருந்து துதிக்கிற மனுஷனுக்கு வருஷங்களும் நாள்களும் வேலை செய்யும். ஆமென். நான் சொல்லுவேன், நிறைய பேர் இருக்கிறோம், ஆனா தேவ சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல காத்திருந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆமென். தாவீது சொல்றாரு, நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். இந்த வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னதுன்னு, ஆண்டவரே எத்தனை நாள் உம்மிடத்துல காத்து இருக்கிறேன் என்கிறத நான் எண்ணணும். 1 வருஷம் இருக்கிறேன்னா, வாழ்நாள் முழுவதும் இருக்கிறேன்னா, இல்ல நான் 300 நாள் இருக்கிறேன்னா, அந்த எண்ணணும். எவ்வளவு நாள் நான் இருக்கிறேங்கிறத நானே எண்ணணும். எனக்கு அவ்வளவு தாகமா இருக்குது. ஏன்னா நான் தேவ சமூகத்துல நாட்கள் நாட்களாய், மணிக்கூர் மணிக்கூறாய் என் காலங்கள் எல்லாம் சமூகத்துல இருந்து காத்திருந்து நான் துதிக்க 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 என் நன்மைகள் எல்லாம் என் பக்கத்துல வர ஆரம்பிச்சு. ஆமென். நான் சொல்ல, இது பெரிய ஒரு மேஜிக். தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு மனுஷன் துதிக்கும் பொழுது நன்மைகள் நெருங்க ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வருதுன்னு எனக்கு தெரியாது, பட் நான் அதை விசுவாசிப்பேன். ஏன்னா இதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற என்னுடைய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி பல மடங்கு அது மல்டிப்ளை ஆகுது, பெருகிட்டே இருக்குது. இந்த அதிகாரத்துல தான் நம்ம எப்படி நன்மை பெறுறதுன்றது. வருஷம் முழுக்க நன்மை இருக்குது, ஒவ்வொரு நாளும் நன்மை இருக்குது. ஆனா மனுஷன் அந்த நாட்களை பயன்படுத்த மாட்டேன். அந்த நாட்கள்ல தேவ சமூகத்தோட இருக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. மனுஷன் வேற மாதிரி யோசிக்கிறான். ஏதாவது ஒரு மனுஷன் மூலமா கர்த்தர் தயவு பாராட்டுவாரு. நிறைய பேர் அப்படிலாம் போதிச்சு வச்சிருக்கிறாங்க, மனுஷனை கொண்டு தேவன் தயவு பாராட்டுவார். நல்லதான். ஆனா மனுஷன் கைவிடுவான் தேவன். அதனால தேவன் மனுஷன் மேல அபிஷேகம் வைக்காம ஒவ்வொரு நாளும் மேல அபிஷேகத்தை வச்சார். ஏன்னா அது உங்களை கைவிடாது. நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஓயாம தேவ சமூகத்துல காலையிலயோ மாலையிலயோ மதியமோ காத்திருந்து தேவனை துதிச்சா அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா வரும். இதை தாண்டி நம்ம போய் எங்கேயோ போய் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஓடாத வழிகள் கிடையாது. நம்முடைய மூளையை வச்சு என்னெல்லாமோ பண்ணிட்டோம், பட் ஒண்ணுமே இல்லை, நம்ம வழி இல்லை. ஆனா நம்ம தாவீது அழகா எழுதி வச்சிருக்கிறாரு, வருஷம் சூப்பரா உங்களுக்கு முடியும், சூப்பரா தொடங்கும். பட் இன்னையில இருந்து தேவனே
சியோனில காத்திருந்து ஜனங்கள் உம்மை துதிக்கட்டும். காத்திருப்புன்னு ஒரு வார்த்தை போடுறாரு இல்லையா? சியோனில காத்திருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த வெயிட்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு தேவனே அவருடைய ஆலயமாகிய சியோனில் அவரை துதிக்க இருதயம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்க வேண்டுங்கிறதுல இப்படி சொல்றாங்க, என்னுடைய நன்மைகளை எதிர்பார்த்து நான் காத்திருக்க வேண்டும். நான் தேவ சமூகத்துல வந்து இருக்கிறேன் பாருங்க, நான் துதிக்க போறேன், நான் காத்திருக்க போறேன். ஆனா என் மைண்ட்ல என்ன இருக்கணும்? என் நன்மைகளை எதிர்பார்த்து போயிருக்குன்ற. சும்மா கடமைக்கு போயிருக்க கூடாது. கண்டிப்பா நான் இவ்வளவு மணி நேரம் தேவ சமூகத்துல நான் துதிச்சுட்டே இருந்தா, இத்தனை நாள் வரைக்கும் நான் துதிச்சிருக்கிறேன், கண்டிப்பா எனக்கு நன்மை கிடைக்குங்கிற அந்த ஃபெய்த்தோட, விசுவாசத்தோடு கூட இந்த காரியத்தை செய்ய வேண்டும்ன்றார். ஃபர்ஸ்ட் பிரின்சிபால் அதான். நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனும் தேவ சமூகத்துல காத்திருந்து துதிப்பதற்கு இன்னைக்கே உங்களை பலப்படுத்துங்கன்ற. ஆமென். 2, பொருத்தனைகளை உமக்கு செலுத்தப்படும். எத்தனை பேர் பொருத்தனை செலுத்திருக்கீங்க? தேவ சமூகத்துல வந்து, தேவனுடைய ஆலயத்துல வந்து, கர்த்தாவே எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றணும், அதுக்கு வேண்டி ஒரு பொருத்தனை பண்றேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிருக்கிறீங்க, செய்ய போறீங்கன்னு தெரியல. பொருத்தனைன்னா என்ன அப்படின்றத சொல்ல போறேன். பொருத்தனை என்னதுன்னா, பெரிய காரியங்களை சூளுரைப்பது அப்படின்றது. அதாவது நான் பெரிய காரியத்தை உமட்ட சத்தியம் பண்ணி ஆணையிட்டு சொல்றேன், நான் உமக்காக இந்த காரியத்தை செய்வேன். ஆமென். உமக்காக இந்த காரியத்தை நானும் செய்வேன், கண்டிப்பா செய்வேன். அதான் சூள் உரைக்கிறது, சத்தியம் பண்றது, ஆணையிடுது. பொறுத்துறதுனால அதான், கண்டிப்பா உமக்காக நான் இப்படி ஒரு வாழ்க்கைய நான் வாழுவேன் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் தான் சரியான பொருத்தனை அப்படின்ற இல்லையா? காரியத்தை செய்வேன், செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்றது. இது இருதயத்தில் எடுக்கக்கூடிய பெருமுயற்சி. இதுதான் பொருத்தனை. தாவீது 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம். தாவீது ராஜா நாத்தான் தீர்க்கதரிசியோட கூட இருக்கிறார். அப்போ தாவீது ராஜா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் கேதுரு மரங்கள்ல நான் பெரிய பங்களாவில் வாசம் பண்றேன், வீட்டில் வாசம் பண்றேன். தேவனுடைய உடன்படிக்கை பட்டி இல்லைன்னா தெய்வம் திரைச்சீலைகளிலும் வாஸ்து ஸ்தலங்களிலும் வாசம் பண்றாரு. அதனால கர்த்தருக்கு நான் எதையாவது செய்யலாம் அப்படின்னு நாத்தான் கிட்ட சொல்றாரு. நல்லா கேட்கணும். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது சொல்றாரு, நீ சொல்றது சரிதான், நீ கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு, நீ அந்த காரியத்தை செய்யும்ன்றார். சொல்லிக்கிட்டு நாத்தான் அன்னைக்கே கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. இப்படி தாவீது இப்படி ஒரு விஷயத்த சொல்றான், கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்னு சொல்றான் அப்படின்ட்டு. அப்ப நாத்தான் கர்த்தர் பேசுறாரு, நான் எகிப்துல இருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தேன், நான் வர்றேன், என்னைக்கையாவது யார்கிட்டையாவது போய் எனக்கு ஒரு ஆலயம் வேணும்னு கேட்டிருக்கிறேன் நான் இல்லையா? நான் திரைச்சீலைகளிலும் வாஸ்தலத்துல தான் நான் வாசம் பண்ணி உலாவிட்டு வந்தேன். ஆனா நான் எடுத்து பயன்படுத்தினவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆலயத்தில் இருந்தாங்க. ஆனா எனக்கு திரைச்சீலை போட்டிருந்தாங்க. எகிப்துல இருந்து வரும்போது 12 கோத்திரங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தேன். அவங்ககிட்ட ஒரு கோத்திரத்திட்ட போய் கூட நான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் நான் சொல்லவே இல்லை. திரைச்சீலையில தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஆனா தாவீதுக்கு இது மனசுல ஏற்பட்டது, நல்லது, இந்த பொருத்தனை மகா பிரமாண்டமானது, அவன் இருதயத்துல வந்தது நல்லது அப்படின்னாரு. அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என் தாசன். நான் சொல்லுவேன், பொருத்தனை ஈஸியா வாயில சொல்றது இல்லை. ஆமென். பொருத்தனை என்ன சொல்றதல்ல, நான் இதை செய்வேன், நான் அதை பண்ணுவேன், நான் அந்த செய்து முடிச்சிருவேன், அதெல்லாம் இங்க அது சாத்தியம் இல்லாத. மனுஷன் மத்தியில பொருத்தனை சாத்தியம் இல்லாதது. ஏன் தேவன் கேட்கலன்னா, கேட்டாலும் செய்ய மாட்டான். ஏன் கர்த்தர் மோசஸுடைய காலத்திலிருந்து தாவீதுடைய காலம் வரைக்கும் யார்கிட்டயுமே எனக்கு ஒரு ஆலயம் கட்டுன்னு சொல்லல. ஏன்னா அது செய்வதற்கு அந்த மனுஷனுக்கு இருதயம் வராது, அதனால போய் கேட்கல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் என் தாசன். யார் தெரியுமா ஒரு பொருத்தனை கரெக்டா செய்ய முடியும்? சொல்றதுக்கு எல்லாரும் சொல்ல முடியும்,
செய்யறதுக்கு தேவதாசம் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென். எல்லாரும் பேசலாம், வாய் வலி எல்லாரும் பேசிடலாம். தேவதாசன், இவன் தாசன் அப்படின்னாரு. இவன் இவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னாரு. அவன் பொருத்தனை அவன் சொன்ன உடனே தேவன் சொன்னாரு, இவன் கண்டிப்பா செய்வான். ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த ஒன்ன, கழுதை மேய்ச்சி கொண்டிருந்த ஒன்ன நான் ராஜா வாக்குனேன். ஆனா ஏன் ராஜா வாக்குனாருன்னா, தெய்வத்துக்கு தெரியும் இவன் எனக்கு என்னத்தை வேணும்னு கொடுப்பான். நாம தரித்திரமா இருப்பதற்கு முக்கிய காரணம் தெய்வம் நம்மகிட்ட வாங்க விரும்பல. ஏன்னா தெய்வத்திட்ட காணிக்க போடும்போதும் தசமம் கொடுக்கும்போது முக்கி முணங்கி செத்து இத்து போய் கொடுக்கிற காசு கர்த்தருக்கு வேண்டாம். அடுத்து சொல்றாரு, உன் சத்துருக்களெல்லாம் நிர்மூலமாக்கி. அந்த வார்த்தை சூப்பரா இருக்கும் பாருங்க. அதுல இருக்கும், அவர் சொல்றாரு, தாவீதுக்கு எங்கும் சத்துரு, இறங்குற இடமெல்லாம் சத்துரு இருந்தான். காலை தூக்கி கீழே வச்ச சத்துரு, நீ நாசமா போயிடுவ. தாவீதை குறித்து 5வது சங்கீதம் 3ஆம் சங்கீதம் சொல்லுது, உன் சத்துருக்கள் எல்லாரும் உன்னை நிர்மலமாக்குவாங்க, உன் பிள்ளைகள்னாலே நீ கெட்டு போவ, அப்படிலாம் பண்ணுது. ஆனா அவர் சொல்ற, எல்லா சத்துருக்கும் என்னை விடுதலை ஆக்கி பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய ஒரு நாமத்தை எனக்கு கர்த்தரு தந்தார். இதை படிக்கும்போது அப்படியே மனுஷன் என்னங்க ஒண்ணுமே கிடையாது, வெறும் புல்லு கொப்பா இருக்கிறான்னு தாவீது சொல்றாரு. ஒண்ணும் கிடையாதுங்க, ரொம்ப மோசமான மனுஷன். எவ்வளவு கொடுத்தாலும் பைபிள் சொல்றதுல ஆத்தாத மனுஷன், மலட்டு கற்பமும் தண்ணீர் இல்லாத கிணறு மாதிரி. எவ்வளவுதான் பண்ணினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனுஷன் தான் வாழ்க்கையை நினைச்சு 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 தேவை ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டான். பரிதாபம் பார்த்தல்ல பொருத்தனை பண்றது. என்னை ஆடுகளுக்கு பின்னாடி, கடத்துக்கு பின்னாடி, நோய்க்கு பின்னாடி, பிரச்சனைக்கு பின்னாடி போன என்ன இன்னைக்கு பெரியோருக்கு ஒத்த நாமம் தந்திருக்கிறார். அதை கணக்குல வச்சுதான் பொருத்தனம் பண்ணணும், சூழல் வைக்கணுமே தவிர சர்ச்சையுடைய சூழ்நிலையை பார்த்து, ஊழியக்காரன் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பொருத்தனை பண்ணக்கூடாது. உங்க நிலைமையை பார்த்து தான் பொருத்தனை பண்ணணும். பொருத்தனை எப்படி வரணும்? என் நிலைமை எப்படி இருந்துச்சு, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், வாதையில எப்படி இருந்தேன், என் நோயில எப்படி இருந்தேன், எல்லாரும் என்னை கைவிட்ட போது எப்படி இருந்தேன், ஒடுங்கி செத்து போயிருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அதனால பரிதாபம் பார்த்தல பொருத்தனை செய்யறது. சத்தியமான சொல்றேன், நான் ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறேன். என் வாழ்நாள் சாவுற வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் சாவேன். இங்கே தான் இருப்பேன். உலகத்துல 1000 கோடி ரூபாய் கிடைச்சாலும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பசியோ பட்டினியோ நோயோ அவருடைய சன்னிதானத்துல இருந்தே சாவனை தவிர ஊர் சுத்தி சாக மாட்டேன். நீ தந்தாலும் தரலாட்டி நான் இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு என்னை நல்லா வச்சிருக்கிறேன். இந்த நன்றி கடனுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய சமூகத்துல என் மாம்சம் நிற்கும். ஏமே அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருத்தனை கர்த்தருக்கு. உங்க பொருத்தனை எல்லாம் சூழ்நிலைக்கு தக்க. மாமியார் வீட்டுல கல்யாணம் பொருத்தனை வந்து பொறிச்சு தின்னுட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க பொருத்தனை அந்த பரிதாப பொருத்தனை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா விட்டு ஓடிடுவீங்க கர்த்தரை. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா விட்டுட்டு ஓடிடுவீங்க கர்த்தரை, இல்லையா? இந்த பரிதாபம் பார்த்து பொருத்தனை வைக்கக்கூடாது. என் நிலம், நான் பரிதாபத்துல கடந்தேன், இன்னைக்கு கர்த்தரனை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஏமேன். நான் அடுத்த கட்டத்தை போறதுக்கு யோசிக்க கூடாதுன்னு சொல்லல, யோசிக்கணும். ஆனா என் இருந்த நிலைமையை நான் மறந்துடக்கூடாது. ஏமேன். என்னை நிலைமையை பார்த்துக்கிட்டு அப்புறமா என்னை தூக்கி எடுத்தாரு, அவருக்கு நான் ஒரு பெரிய பொருத்தனைய நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். இப்ப சொல்றாரு, இப்பொழுதாவது உனக்கு தோன்றிச்சே. ஹலோ, ஏமேன், ஆமென் சொல்லுங்களா? நிறைய பேருக்கு நிலைமை கர்த்தர் மாற்றிச்சு. அதனால இந்த வார்த்தையை சொல்றாரு, இப்போதாவது உன் இருதயத்துல தோணிச்ச கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு. ஹே, ஆமென் சொல்லுங்களேன். இப்பமாவது தோணிச்ச ஒரு பொருத்தனை பண்ணணும்னு இன்னைக்காவது தோணிச்ச உனக்கு. எத்தனை வருஷம், எத்தனை உன்னை ராஜாவாக்கி எத்தனை வருஷம், சிங்கங்களுடைய கையில இருந்து கரனுடைய கையில இருந்து உன்னை காப்பாற்றி எத்தனை வருஷம், இத்தனை வருஷம் உன்னுடைய நன்மையை தேடி ஓடிட்டே தான் இருந்த. ஆனா நீ என்ன மறந்து போயிட்டு, பரவாயில்ல, இப்பமாவது உனக்கு அந்த யோசனை வந்துச்சு. இஸ்ரவேலுக்குள்ள மோசே முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் எந்த தீர்க்கதரிசியும் வராத ஒரு ஆசை இன்னைக்கு உனக்கு வந்துச்சு. அதுக்கு கர்த்தர் கொடுத்த பரிசு தான் உன் பிள்ளை என் ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, உன் ராஜ்யமும் உன் வீடும்
என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். இப்ப சொல்றாரு, எப்போ உனக்கு இவ்வளவு பெரிய பொருத்தனைய சூழ் உரிச்சியோ, இதுவரைக்கும் செய்யாத ஒரு பெரிய பொருத்தனை நீ எப்போ எனக்காக சத்தியமா எடுத்துக்கொண்டு ஆணையிட்டு சொன்னியோ, அது நல்லதா இருக்குது, உன் மனசுல தோன்றது நல்லது. இனி உன் ராஜ்யம் என்ன ஆக போகுது? நீ எனக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு உன் மனசு வராம இருந்திருந்தா, உன் ராஜ்யம் உன் பிள்ளைங்களோடு போயிருக்கும். எனக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நீ பொருத்தனை பண்ணினதுனால உன் ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம், எல்லாருடைய நாமங்களும் அத்து போச்சு. தெரியுமா? பைபிள்ல எல்லாருடைய நாமங்களும் அத்து போச்சு. மோசையுடைய நாமம் அத்து போச்சு. எப்படி சொல்றேன் பாருங்க. சாமுவேலுடைய நாமம் அத்து போச்சு. சவுலுடைய நாமம் அத்து போச்சு. யோசுவாவுடைய நாமம் அத்து போச்சு. ஆனா தாவீதுடைய நாமம் மட்டும்தான் அத்து போகல. ஏன்னா தெய்வத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, தாவீதின் குமாரன். இந்த பேரு மோசையுடைய குமாரனும் இயேசு கிறிஸ்துக்கு பேர் இல்லை, யோசுவாவுடைய குமாரனும் இயேசு கிறிஸ்துக்கு பேர் இல்லை, சாமுவேலுடைய குமாரனும் இயேசு கிறிஸ்துக்கு பேர் இல்லை, தாவீதின் குமாரன் பேர் இருந்துச்சு. அதோட அர்த்தம் என்னது? ஒரு ராஜ்யம் என்றென்றைக்கு நிக்கிறதுன்ற. அவன் ஒருவன் தான் தெய்வத்துக்கு கரெக்டான பொருத்தனை பண்ணா, அவன் செய்வதற்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சான், எல்லாவற்றையும் கொடுத்து கட்டுனா, மகன்கிட்ட சொல்லிட்டு போனான், ஆலயம் கட்டுவதற்கு இந்த தங்கமெல்லாம் எங்க வச்சிருக்கிற, இந்த பொண்ணு பொருளை இங்க வச்சிருக்க, எடுத்து கரெக்டா ஆலயம் கட்டிருந்தான். அந்த செத்து போன அந்த தாவீதை பத்தி சொல்றாரு. நான் சொல்லுவேன், அவருடைய ராஜ்யம், உன் ராஜ்யம் என்றைக்கு நிலைச்சு நிக்க சொன்னாரு. பிசாச ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் துரத்தும் போது மோசையுடைய குமாரன் சொல்லி பிசாசை துரத்தவே முடியாது, போகவும் செய்யாது. மோசையுடைய தேவனே அப்படி சொன்னா போகும், யோசுவாவுடைய தேவனே அப்படி சொன்னா பேய் போகும். ஆனா தாவீதுக்கு மட்டும் வேற ஒரு ஆங்கில பேரை கொடுத்தாரு. தாவீதுன்னு குமாரன்னு சொன்னாதான் பேய் போகும். மோசையுடைய பேரை சொன்னா பேய் போகாதுங்க. ஆபரோடைய பேரை சொன்னா போகும். தாவீதுன்னு குமாரன்னு சொன்னாதான் பேய் போகும். அப்ப நான் சொல்றேன், எத்தனையோ பேர் இருக்கலாம், மோசை இருக்கலாம், எவ்வளவோ பரிசுத்தவான்கள் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், யாரும் தன்னுடைய செல்வத்தை எடுத்து தேவத்துக்கு மொத்தமா வச்சுட்டு போறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. தாவீதுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதுலதான் சொல்றாரு, உன் ராஜ்யம் கடைசி வரைக்கும் நினைச்சு. நான் சொல்லுவேன், பூமி இருக்கிற வரைக்கும் தாவீதுடைய குமாரனுக்கு பிசாசு கீழ்பட்டு. நான் சொல்லுவேன், ஆலயத்தை கற்று ஒரு பெரிய ஒரு பொருத்தனை பண்ணி தன்னுடைய வாழ்க்கை அந்த பொருத்தனைக்காக அர்ப்பணிக்கிற மனுஷன் இயேசுவின் நாமத்தினால என்ன பிசாசும் துரத்த முடியும். இப்ப அடுத்து சொல்ற, உன் வீடு என்றென்றைக்கு உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். நீ பெரியவனாயிருப்பாய், நீ ஐஸ்வர்யவனாயிருப்பாய், நீ ஒரு உயர்வு உள்ளவனாயிருப்பாய், என்றென்றும் பெயர் பெற்றிருப்பார். இந்த வார்த்தையினால கோட் பண்ணி கொடுக்குறாரு. இதான் வெற்றியின் ரகசியம். நான் சொல்லுவேன் பாருங்க, எப்பவுமே நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு மனுஷன் மாரத்தான் ஓட்டத்துல வெற்றி பெறவங்களாம், இல்லைன்னா ஒரு படிப்புல நம்பர் 1 வர்றவங்களாம், அவன் முழு ஆற்றலை அதில் கொடுக்காமல் அவன் மாற முடியாது. முழு பவரும் கொடுக்கணும், முழு ஞானத்தையும் அதில் கொடுக்கணும். 100 பேர் படிக்கிறாங்கன்னா நான் நம்பர் 1க்கு வரணும்னா நான் நம்பர் 1 ஆற்றலை அதில் கொடுக்கணும். நான் எதுவுமே படிக்காம எந்த ஒரு விதமான ஒரு பவரையும் எது ஒரு ஆற்றலையும் நான் வெளிப்படுத்தாம தாரம் கேட்கறது என்னைய பொறுத்தல முட்டாள்தனம். இதை நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான், படிக்காமலே பரீட்சை எழுதி மார்க் கேட்டா எந்த டீச்சரும் கொடுக்காது. நான் சொல்லுவேன், நீ பரீட்சை எழுதுறது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் இருக்கலாம். நீ அதுக்கு படிக்க வேண்டியது 1 வருஷம் ஃபுல்லா படிக்கும். அப்பதான் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பரீட்சையில பாஸ் ஆக முடியும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தெய்வத்துக்கான சரியான பொருத்தனை சூளுரைக்கிறது. தெய்வத்துக்கு கரெக்டா பண்ணுனா அவன் எதை வேணாலும் இந்த உலகத்துல இருந்து ஜெயிச்சிடறான். ஆமென். இப்போ சொல்றேன், இப்படிப்பட்ட மனுஷனுக்கு வருஷம் அதுல இருக்கிற நாட்கள் யுத்தம் செய்யும். ஆண்டவர் கேட்பாரு, ஏதாவது அகப்பட்டுச்சா? அவன் பேதுரு சொல்லுவான், ஐயா ராம் முழுவதும் வேலை பார்த்தா ஒண்ணும் கிடைக்கல, விடிஞ்சிருச்சியா, இனி எல்லாம் போச்சியா. அவன் கர்த்தர் சொல்லுவாரு, போய் வலைய போடு, ஆழத்துல போடு. ஐயா அது ராத்திரி தான் மீன் கிடைக்கும், பகல்ல மீன் கிடைக்காது. கர்த்தர் சொன்னாரு, அதெல்லாம் பேசக்கூடாது, நீ எங்களுக்கு தெரியும் எப்போ வேணாலும் மீன் கிடைக்கும். என் வார்த்தை கேட்டு நீ கீழ்ப்படிஞ்சு வலைய போட்டா இந்த காலங்களும் நேரங்களும் மீனை கொண்டு வந்து கொட்டும். காலங்களையும் சமயங்களையும் எனக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும்,
அந்த வசனங்கள் இன்னும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது எனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த 365 நாள் வருது பாருங்க. இந்த 365 நாளையும் ஒண்ணு உங்க வேலைக்கு செலவழிங்க, இன்னொன்னு தேவத்தோடு கூட இருப்பதுக்கு செலவழிங்க. உங்களுடைய வெற்றி கண்டிப்பா நிச்சயம். உங்க நேரத்தை நீங்க பாவத்துக்கு கொடுக்க கொடுக்க மரணம் நெருங்கிட்டே இருக்குதுன்றேன். மரணங்கிற சாவு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில இருக்கிற பொருளாதார பிரச்சனை, நோய்கள், நொடிகள் எல்லாமே சின்ன சின்ன பாவத்தின் வழியா உள்ள வந்துருதுன்றார். அதான் பைபிள் சொல்றதுல, செத்த ஈ மொத்த தைலத்தை கெடுத்துரும். சின்ன செத்த ஈ தான், சின்ன சின்ன விஷயம் தான். நிச்சயமா பாவம் அதன் மூலமா உள்ள பிரவேசிக்கும் போது வெற்றி நீங்கிறது. இப்போ பைபிள் சொல்லுது, தெய்வத்துக்கான ஒரு பெரிய சூழல் வச்சு அதுக்காக யுத்தம் பண்ணு. தெய்வத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை உண்டு பண்ணு. அந்த காரியத்துல வாழ்ந்து சாவதற்காக போராடு. பரிசுத்தம் உண்டாகும், அதுல நிறைய நன்மைகள் உண்டாகும். பட்டினி பசியெல்லாம் ஆவிக்குரியவனுக்கு தேவையில்லாதது. ஆனா ஏன் எப்படிதான் பட்டினி பசியா கிடக்குறாங்களோ எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. நம்மளுக்கு அது தேவையே இல்லை. பட்டினிங்கிறது ஆவிக்குரியவனுக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா கிடக்குறான், வாழ்க்கை முன்னேறல, முடியல. நான் சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய சர்ச்சில் இருந்தாலும் ஆவி இல்லாத சர்ச்சில் இருந்தாலும் பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஏமேன், பரிசுத்தத்துக்கு பலன் உண்டு. அப்ப நான் சொல்றேன், தெய்வத்துக்கான பெரிய சூழல் வச்சு அந்த விஷயத்துல ஓடி தீரணும்னு ஒரு முடிவு பண்ணி, அந்த விஷயத்துக்காக கர்த்தர்ட்ட யுத்தம் பண்ணி காத்திருந்து துதிச்சு அந்த பொருத்தனை செய்வதற்கு தெய்வத்திட்டம் வாங்கி, தாவீது சொல்ற மாதிரி தெய்வத்துக்கிட்டே கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு பிரயாசத்தை எடுத்து பயன்படுத்தினா நல்லா வரலாம். தாவீது அதான் சொல்ற, கர்த்தாவை உம்மிடத்துல வாங்கி உம்மிட்டே கொடுத்துறேன். நான் ஜெயிப்பதற்கும் தோக்குறதுக்கு ரெண்டே கோட்பாடு தான் உலகத்துல இருக்கு. தோற்பதற்கு பாவம், ஜெயிப்பதற்கு பரிசுத்தம். இந்த கோட்பாட்டை கரெக்டா இயக்குறவன் ஜெயிச்சிடறான். 3வது பாயிண்ட், ஓ ஏமேன், அதுல இருக்கு பாருங்க. 2வது வசனத்துல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படி என்ன சொல்றாருன்னு நம்மளை பார்த்தா சொல்றது, மாம்சமான யாவர். இவங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, ஜெபத்தை கேட்கிறவர். அழகா ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், கர்த்தருடைய அந்த டேலண்ட கொடுத்து சொல்லு, ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப நீங்க ஏன் வெளியே போறீங்க? நான் இந்த ஒரு வார்த்தை படிச்சுட்டேன்னா அப்புறம் நான் வெளியே போக மாட்டேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், மனுஷன் கேட்க மாட்டான். குறைவுகளை கேட்கிறவர் கர்த்தர். மாம்சமான யாவருக்கும் ஒரே ஒருவர் இருக்கிறார், கர்த்தர். அவர் ஜெபத்தை கேட்கிறவரு. 3வது பாயிண்ட் சொல்றேன். இப்போ இந்த ஜெபத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, ஜேம்ஸ் 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவது. தெய்வம் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எத்தனை பேர் இந்த பவர் இருக்குது? எனக்கு துன்பம் வரும்போது எனக்கு ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குதே, அதுதான் ஜெபம். துன்பம் வரும்போது பாதி பேர் குடிக்கிறான், துன்பம் வரும்போது பாதி பேர் சண்டை போடுறான். நான் சொல்றேன், ஆவிக்குரிய சபையிலே 100க்கு 100 பேர் துன்பம் வந்தா சண்டை போடுறான். அது ஜெபம் அல்ல. துன்பம் வந்தால் ஒருவன் ஜெபம் பண்ண கடவன். இதான் பவரான ஜெபம். துன்பத்துல ஜெபம் பண்ண கடவன். ரைட் ப்ரே தான். ஒருவன் துன்பப்பட்டா அவன் ஜெபம் பண்ண கடவன். அதுக்கு பேர் தான் ஜெபம். துன்பத்தையே பேசிட்டு இருக்கிறது மனுஷன் அல்ல, பிரச்சனையை பேசுறது மனுஷன் அல்ல, பாடுகளை பேசுறது மனுஷன் அல்ல. துன்பம் வரும்போது ஜெபம் பண்றானே, அதான் ஜெபம். இல்லைங்களா? துன்பம் வந்த பாதி பேர் சர்ச்சைக்கே வர மாட்டாங்க. இவர் சொல்ற, துன்பத்துல தான் சர்ச்சையில கிடக்கும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். மாம்சமான யாவரும் துன்பம் வந்தா ஜெபம் பண்ண கடவுது, அதை கர்த்தர் கேட்கிறார். 2026 நான் பெரிய ஐஸ்வர்யா மாறுவதற்கு துன்பத்தை பேசுறாள் கிடையாது. துன்பம் வந்தவன் செத்தே போவங்க, நான் செத்தே போயிட்டு போவேன். அதான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் பிரேயர் நான் எப்படி பண்ணணுன்றதை அதான் காட்ட போறேன். நான் இதான் பிரேயர். அதுக்கு ஒரு ஆளை கடைசியில் காட்டுறேன் பாருங்க. பிரேயர்னா தான் 2, ஜெபத்துல ஒரு பங்கு பாடல். வெறுமையா தாரந்தான் கேட்க முடியாது, பாடலும் ஒரு பங்கு. அதுக்கு சொல்றாரு, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். எனக்கு கர்த்தர் பொருளாதாரம் தர்றாரு இல்லையா? நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் வந்துட்டேன். ஏஎஃப்டினாலே பணம் தான், பணம் பெருகிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்? பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு கார்ல வச்சுட்டு எல்லாரும் போவாருங்க, பீஸா திங்க போவோம். ஏமேன், பாஸ்டர் பீஸா திங்கும்போது தொண்டை வழியா போய் என்ன ஆயிடுச்சு வரதான் செய்யுது. கொஞ்சம் மகிழ்ச்சி, காசு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு
இந்த ஷூ இந்த இந்த கோட்டை எடுக்க போனேன்ல, போகும்போது ஒரு பொம்பளைய பார்த்தேன். ஆக கரும்பு வரைஞ்சது, கொஞ்சம் காசு இருக்குது. அந்த ட்ரெஸ் போடுறதா பாருங்க, இங்க வரைக்கும் ஜீன்ஸ் இங்க வரைக்கும், அப்புறம் ஒரு ஜானுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, அப்புறம் இங்கேருந்து ஒரு சட்டை. நான் பக்கத்துல இருந்த ஆள்கிட்ட கேட்டேன், இந்த சட்டை என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டேன். அது ஒரு முறை சுச்சு போச்சு. இல்லை, இங்க கேட்டேன், சட்டை என்ன ரேட்டுன்னு. இதுதான் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்காதது. கொஞ்சம் மகிழ்ச்சி வந்தா ஊரே கிண்டிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க கையில கர்த்தர் காசு தட்டுங்க, நீ மகிழ்ச்சியா கர்த்தரை பாட மாட்டேன். கர்த்தர் கேட்கிறாரு, ஒண்ணு துன்பத்திலே நீ அவரோட தான் இருக்கணும், உனக்கு தேவன் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் நீ அவரோடு இருந்து சங்கீதம் பாட கடவுள். என் விருப்பத்துக்கு நான் பண்றதுக்கு பேர் பிரேயர் இல்லை. நான் எனக்கு ஆசை வரும்போது பிரேயர் பண்ணுவேன், ஆசை இல்லைன்னு ஓடிடுவேன். அது பிரேயர் இல்லை. பிரேயர்ல ஃபர்ஸ்ட் 2 வே தான். ஒன்னு துன்பத்துல கர்த்தரோடு இருப்பேன், இன்னும் ஒண்ணு மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தரோடு வந்து பாடுவேன். நான் சொல்ல, நீங்களாம் விசுவாசி தானங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு சின்ன பிரச்சனை முள்ளு குத்துனவே படுத்துருவேன். 2 ரூபா கையில கிடைச்சுன்னா உன்னை உரிச்சுத்துவேன். கடவுளை சொல்லுங்க, இந்த பொறுத்தனை பண்ணுங்க, கர்த்தாவே எந்த துன்பத்துல உம்மோடு கூட ஜெபம் பண்ணுவேன், எவ்வளவு நன்மை தந்தாலும் உம்மோடு கூட இருந்து நான் சங்கீதம் பாடுவேன். விசுவாசம் உள்ள 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். சொல்றாரு, ஜெபத்துடைய பவரை சொல்றாரு. விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லையா? ஏங்க விசுவாசம்னு என்னங்க? யாருக்கா தெரிஞ்சவங்க சொல்லுங்க, விசுவாசம் என்னது சொல்லுங்க. யாருக்கா தெரியுமா விசுவாசம் என்னது? யாருக்கா தெரியுமா விசுவாசம் என்ன தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க கர்த்தரை நம்புறது விசுவாசம், நோ. சில பேர் சொல்லுவாங்க இயேசுவை நம்புவது விசுவாசம், நோ. விசுவாசம் அது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் கர்த்தருடைய விசுவாசி, நோ. விசுவாசம் என்ன தெரியுமா? நான் ஒன்ன நம்புனா கடைசி வரைக்கும் அதைத்தான் நம்பணும், அதுக்கு பேர் விசுவாசம். ஏமேன்? புரிஞ்சா உங்களுக்கு? விசுவாசம் என்ன? நான் கர்த்தரை நம்பணும்னு கடைசி வரைக்கும் கர்த்தரையே நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தரை நம்புறதுனால விசுவாசம் சொல்ல முடியாது, வேற ஒண்ணு விசுவாசம். இதுக்கு பேர் ரெண்டும். விசுவாசம் என்னது? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் அப்படின்னு. விசுவாசம் உள்ள ஜெபம் அற்புதங்களை செய்யும்னா யாக்கோபு 5:14 சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துல மட்டும் நீங்க ஜெபம் பண்ணா அதுக்கு பேர் விசுவாசம். இந்த விசுவாசம் பலனை கொண்டு வரும். நான் இப்ப கர்த்தருடைய நாமத்துல ஜெபம் பண்றேன், ஆனா நாளைக்கு நான் வேற ஒரு நாமத்துல போய் உட்காருவேன், அந்த சத்தியத்தை கேட்பேன், அதை நான் பெருமை பாராட்டுவேன், அது எனக்கு பலன் அல்ல. நான் இன்னைக்கு மாறாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். நீ இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லலாம், நாளைக்கு வேற ஒரு நாமத்தில் நீ பேசலாம், அதனால கர்த்தருடைய தராது. உன்னோட இருதயம் எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய நாமத்துல மட்டுமே நான் வாழ்வேன். அதான் விசுவாசம் உள்ள ஜெபம். அது கண்டிப்பா பலன் தரும். சில பேருக்கு சில சூழல்ல வரலாம், ஒரு வேலை விஷயம் மாற்றம் வேற ஒரு நாமத்துக்கு முன்னாடி வைக்கலாம், இல்ல திருமண காரியம் வேற ஒரு நாமத்துக்கு முன்னாடி கொண்டு வைக்கலாம், பிள்ளையுடைய விஷயம் வேற ஒரு நாமத்துக்குள்ள கொண்டு வைக்கலாம். இதெல்லாம் தேவன் முன்கூட்டியே அறிவார். ஆகவேதான் கர்த்தர் சொல்றது, உங்களுக்கு நான் தர்றேன், வேண்டாம் விட்டு, என் கிருபை உங்களுக்கு தர மாட்டேன். நானு பாவிகளுக்கு கிருபை கிடையாது. கர்த்தருடைய நாமம் என்றால் அதுல மட்டும்தான் இருக்கும். விசுவாசம் தான் நிறைய பேர் சொல்றது, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நீ கர்த்தரை விசுவாசிக்கிறது விசுவாசமே அல்ல, நீ கர்த்தரை மட்டும் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். இந்த மட்டுத்துக்கு தான் விசுவாசம். நீ எதை வேணாலும் விசுவாசிக்கலாம், அந்த ஒன்னே விசுவாசிப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். பல காரியத்தை சேர்த்து வச்ச விசுவாசம் இல்ல, ஒன்றே விசுவாசிப்பதும் விசுவாசம். இவர் சொல்றாரு, நோய்களும் பேய்களும் பிரச்சனைகளும் மாறுவதற்கு, ரட்சிப்பு அடைவதற்கு கர்த்தருகிற நாமத்துல மட்டும் இருந்தால் விசுவாசம். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளையும் பிரச்சனைகளையும் விடுதலையாக்கும். நிறைய பேர் ஜெபம் பண்ணி தோத்து ஃபெயில் ஆயிட்டா, ஜெபம் பண்ணி போர் அடிச்சு போச்சு. ஜெபம்னாலே வெறுப்பு நிறைய பேருக்கு. ஏன்னா அவனுக்கு இந்த ஃபார்முலா தெரியல, விசுவாசம்னா என்னன்னு தெரியல. கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றான், கிடையாது. கர்த்தரை மட்டும் விசுவாசிப்பதான் விசுவாசம். இதை எடுத்து உள்ள கொண்டு வந்துருங்க. கர்த்தரை மட்டும் நான் விசுவாசிப்பேன், அதுக்கு விசுவாசம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் அறிக்கை செய்து விட்டு விடணும், மன்னிக்கணும். எனக்கு ஒரு பிடிக்கலாம், ஏன்னா அவனை பிடிச்சி காலை வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே இருக்க கூடாது. இவன் ஜெபம் பண்ணா வேலைக்கு ஆகாது. நீதிமான் என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு நான் அவனை மன்னிச்சு விட்டுறணும். நான் சொல்லுவேன், உங்களுடைய எந்த சத்துருக்களா இருந்தாலும் அவனை சேதப்படுத்தாது. கோபங்கள் வரதான் செய்து, எந்த ஒரு சத்துருவை கெடுத்துறாத, நாசம் பண்ணிடாத, மாட்டி விட்டுறாத. அவன் ஏதாவது தப்பு செய்தா அவன் ஒன்றை வந்து சொல்லட்டும், நீ ஏதாவது தப்பு செய்ய அவன்கிட்ட சொல்லிட்டு அவனை விடுறதுக்கு பேர் தான் நீதிமான். சில பேர் சொல்லுவாங்க, நீதிமான இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுடைய ரத்தத்தினால உண்மையிலேயே கழுவப்பட்டா மற்றவங்களுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாய். ஆனா வார்த்தையின் வடிவில் அப்படி இருக்குது, இயேசு நாமத்தினால கழுவப்பட்ட நீதிமான். உண்மையில கழுவவே இல்லை.
கழுவப்பட்டா இந்த வேலை நடக்கும், இந்த ஒர்க்கிங் நடக்கும். நான் இன்னொரு மனுஷனை, என்னோட பகைங்கனை, என்னுடைய பொல்லாதனை பிடிச்சு நான் சிறையிருப்புக்குள்ள வைக்க மாட்டேன். இவர் சொல்றாரு, இந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும். 5 வகை இருக்குது யாக்கோபுல. பிடிக்கலையா விட்டுரு. எனக்கு ஒரு மனுஷனை பிடிக்கல விட்டுரு. அவனை பிடிச்சி இழுத்து போட்டு நாசம் பண்ண நினைக்காத விட்டுரு. இப்ப போய் பிரேயர் பண்ணு, எனக்கு நியாயம் விசாரிங்க ஆண்டவரே. என்னுடைய சத்துருக்குள்ள ஒரு மனுஷனை கூட நான் ஒண்ணு செய்யறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு உதவி செய்ய, இறக்கம் எனக்கு கிடைக்கட்டும். மன்னிங்க, ஒருவருக்கு ஒருவருடைய பாவத்தை மன்னிங்க. இப்ப போங்க நீங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கருத்தா ஜெபம் பண்ணாங்க. கருத்து என்னது? துன்பம் வந்தா ஜெபம் பண்ணு, காசு வந்தா பாடு, உன் சத்துருக்களை மன்னி, கர்த்தருடைய நாமத்துல மட்டும் ஜெபம் பண்ணு. இதான் கருத்து. இந்த 4 கருத்தும் உண்ட இருந்தா மழை பெய்யாதபடி வானத்தையே அடைக்கலாமா. ஜெபத்தை கேட்கிற ஒரு மாம்சமான யாவுடைய ஜெபத்தை கேட்கிறார், அந்த மாம்சமான யாவரும் இந்த 4 கருத்துக்களோடு ஜெபம் பண்ணா இந்த வருஷம் இந்த பூமி உங்களுக்காக